இயேசுவின் நாமத்தினால இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த அகாடமிக் இயர், இந்த 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டுக்குள்ளே படியெடுத்து வைத்திருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த தொடர்ந்து 12 மணி நேரம் ஜெபத்தை நடத்துகிற ஐஎம்டிவிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம முதலாவது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம தேவனை துதித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அநேக காரியங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். ஆமென். முதலாவதாக, இம்மட்டும் உங்களை நடத்தி வந்த தேவன், இம்மட்டும் நம்மை நடத்தின தேவனுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இம்மட்டும் நம்மை ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார், இதுக்கு மேலும் ஆண்டவர் நடத்த போகிறார். ஆமென். கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஆண்டவர் துதிக்கு பாத்திரர். ஆமென். அவர் துதிக்கிற இடத்திலே வாசம் செய்கிற தேவன், அவர் துதியிலே பிரியப்படுகிற தேவன். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் தேவனை துதித்து ஆண்டவரை ஆராதித்து தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இம்மட்டும் காத்தீர், இனியும் காப்பீர் தேவனே என்று நம்ம ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இம்மட்டும் காத்தீர், இனியும் காப்பீர் தேவனே, தேவனே. இம்மட்டும் காத்தீர், இனியும் காப்பீர் தேவனே, தேவனே. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இம்மட்டும் ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார், இனியும் ஆண்டவர் நம்மை காக்க போகிறார். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் உங்களை நடத்தி இருக்கிறார், இன்னும் இந்த ஆண்டு ஃபுல்லா ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இம்மட்டும் காத்தீர், இனியும் காப்பீர் தேவனே, தேவனே. இம்மட்டும் காத்தீர், இனியும் காப்பீர் தேவனே, தேவனே. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். இருக்கிற இடத்துல என்னோடு இருந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவரை இம்மட்டும் எங்களை காத்தீரே, ஆண்டவரை இனிமேலும் நீங்க தான் ஆண்டவரை எங்களை காக்க போறீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டும் காத்தீர், இனியும் காப்பீர் தேவனே, தேவனே. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். இம்மட்டும் நடத்தினீர், இனியும் நடத்துவீர் எல்ரோஹி, எல்ரோஹி. இம்மட்டும் நடத்தினீர், இனியும் நடத்துவீர் எல்ரோஹி, எல்ரோஹி. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தினவரே, இனிமேலும் எங்களை நடத்துகிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. இம்மட்டும் நடத்தினீர், இனியும் நடத்துவீர் எல்ரோஹி, எல்ரோஹி. இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து, இம்மட்டும் நடத்தினீர், இனியும் நடத்துவீர் எல்ரோஹி, எல்ரோஹி. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். என்னை அழைத்தீர், முன்குறித்தீர் எல்ஷடாய், எல்ஷடாய். என்னை அழைத்தீர், முன்குறித்தீர் எல்ஷடாய், 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 எல்ஷடாய். ஆண்டவரே, எங்களை அழைத்த தேவனை ஆண்டவரை பார்த்து, என்னை அழைத்தீர், முன்குறித்தீர் எல்ஷடாய், 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 எல்ஷடாய். ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். ஆண்டவரே, மலைகள் விலகினும் பர்வதங்கள் பெயர்ந்தினும் மாறாதது கிருபையே. மலைகள் விலகினும் பர்வதங்கள் பெயர்ந்தினும் மாறாதது கிருபையே, மாறாதது
கிருபையே. ஹalleluya. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் நம்மை மாறாது. ஆண்டவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே மலைகள் விலகினும் பர்வதங்கள் பெயர்ந்தேனும் மாறாதது கிருபையே, மாறாதது கிருபையே. ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். யார் என்னை வெறுத்தாலும் யார் என்னை மறந்தாலும் என்னோடு இருக்கிறீர் இம்மானுவேல். யார் என்னை வெறுத்தாலும் யார் என்னை மறந்தாலும் என்னோடு இருக்கிறீர் இம்மானுவேல். இம்மானுவேல் இம்மானுவேல். யார் நம்மை வெறுத்தாலும் யார் நம்மை மறந்து விட்டாலும் இம்மானுவேலாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே யார் என்னை வெறுத்தாலும் யார் என்னை மறந்தாலும் என்னோடு இருக்கிறீர் இம்மானுவேல். என்னோடு இருக்கிறீர் இம்மானுவேல். இயேசுவே இம்மட்டும் காத்தீர் இனியும் காப்பீர் தேவனே தேவனே. இம்மட்டும் காத்தீர் இனியும் காப்பீர் தேவனே தேவனே. ஆண்டவரே எங்களை இம்மட்டும் நடத்தினீரே, இத்தனை ஆண்டுகள் கண்ணின் மணி போல காத்து வந்தீரே ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே நடத்தினீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே, நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இம்மட்டும் காத்து வந்த தேவன் ஆண்டவரே இனியும் காக்க வல்லவராயிருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த புதிய கல்வி ஆண்டுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை நீர் நடத்த போவதற்காக நீர் ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மட்டும் காத்த எபினேசர் ஆண்டவரே இனியும் காக்க வல்லவராயிருக்கிறார் ஆண்டவரே. எங்களை காண்கின்ற தெய்வமே, எங்களை நடத்துகிறவரே, எங்களை போஷிப்பவரே, மற்றும் காத்து வந்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னியும் எங்களை காப்பீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவினாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வோம், எங்கள் இயேசுவினாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டிடுவோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. கடந்த ஆண்டுகள் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல காத்து வந்தீரே, எங்களை போஷித்தீரே ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அதில் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் எங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஆமென். விசேஷமாக பிள்ளைகளுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அநேக முறை காத்திருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வு, ஒரு நல்ல எதிர்காலம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஹல்லேலூயா, அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டுமே என்றால் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் நம்ம ஜெபிக்க வேண்டும். யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த பிள்ளை ஆண்டால் வளரும் போதே ஆவியிலே பெலன் கொண்டான். ஆமென். ஆவியிலே பெலன் கொண்டு வளர்ந்தான். ஆமென். ஆவியிலே தன்னை இஸ்ரவேலுக்கு காண்பிக்கும் வரைக்கும் என்ன செய்தான் என்றால் ஆவியிலே பெலன் கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கால நம்ம பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு 80ஆம் வசனம். அந்தபடியே பிள்ளை வளர்ந்தது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்தான். பாருங்க அந்த பிள்ளை எப்படி வளர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளை வளர்ந்தது ஆவியிலே பலன் கொண்டு. பாருங்க, ஆவியிலே பலன் கொள்கிற பிள்ளையாக வளர்ந்தான் யோவான் ஸ்நானகன். ஆமென். இஸ்ரவேலுக்கு, அது மட்டுமில்ல, இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்தான். அவனை யாருக்கும் ரெப்ரசன்ட் பண்ணல. அந்த இஸ்ரவேலுக்கு காண்பிக்கும் வரைக்கும் வனாந்தர இருந்தான். வனாந்தரத்தில் இருந்தது மாத்திரமல்ல, அவன் ஆவியினே பலன் கொண்டான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென்.
விசேஷமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ்வதற்காக, பிள்ளைகள் அபிஷேகத்தில் வளருவதற்காக நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 34 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 34 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பேன். ஆமென். பாருங்க, பிள்ளைகளே, சங்கீதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களை போதிப்பேன். பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாகி நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தருடைய பயத்தை, கர்த்தர் யார், கர்த்தர் யார், கர்த்தர் நமக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார், நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட தேவன் என்று பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் பிள்ளைகளுக்கு சொல்லி தர வேண்டிய கடமையில் இருக்கும். ஆமென். ஏதோ இந்த உலக பிரகாரமாக அவங்களுக்கு அந்த நாலேஜை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை அறிந்து கொண்ட பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பயத்தை, கர்த்தர்னா யாரு, கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் எப்படி எங்களை நடத்தி வந்தார், இது மட்டும் எங்களை எப்படி போஷித்தார், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி போஷித்தார், என்னை எப்படி போஷித்தார், நம்ம குடும்ப வாழ்க்கையில எப்படி கர்த்தருடைய கரம் இருந்தது அப்படின்னு நம்ம ஆண்டவரை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஆமென். இன்றைய நாளில் பெற்றோர்கள் மேலே விழுந்த ஒரு பெரிய கடமை, நம்ம கர்த்தரை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். ஆமென். அப்படி போதிக்கும் போது பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால், கர்த்தருடைய வழிகளிலே நடப்பார்கள், கர்த்தருக்கு பயந்து நடப்பார்கள். அவங்களுக்குள்ள ஒரு சிந்தை வர வேண்டும், கர்த்தர் என்னை பார்க்கிறார், இஸ்ரவேலின் தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை என்ற அந்த ஒரு எண்ணம் பிள்ளைகளுக்குள்ளே வர வேண்டும். ஆமென். விசேஷமாக பெற்றோர் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இத்தனை நாட்கள் கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய பயத்தை குறித்து, கர்த்தருடைய வேதத்தை குறித்து நான் போதிக்காமல் இருந்திருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்று முதல் எப்படி அவங்களுடைய அகடமிக் சப்ஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதே அளவுக்கு நான் வேதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் என்று அவர்கள் தினமும் வேதம் வாசிக்கிறார்களா, தினமும் ஜெபிக்கிறாங்களா, தினமும் ஆண்டவரை துதிக்கிறாங்களா, தினமும் மனப்பாட வசனங்களை கற்றுக்கொள்கிறார்களா, தினமும் கர்த்தருடைய வழிகளை நடக்கிறார்களா என்று நான் கரிசனை இல்லாதவர்னா இருந்துட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க என்று நாம் முதலாவது தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை குறித்து, வேதாகமத்தில் ஆண்டவரை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அந்த காரியங்களை எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால், நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு நான் எத்தனையோ விஷயத்தில் அகடமிக்ஸ்க்கு எவ்வளவோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் வேதத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து நான் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலப்பா. பைபிள் சொல்லி கொடுக்கணும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆண்டவரை, பிள்ளைகளை பரிசுத்தமாக வாழணும்னு நான் நினச்சி பார்க்கல. ஆண்டவரே, அவங்க அபிஷேகத்தில் எழுமணும். யோவான் ஸ்நானகனை குறித்து வாசிக்கிறோம், பிள்ளையானால் வளர்ந்தது, பிள்ளை ஆவியிலே பெலன் கொண்டது என்று. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் பெலன் கொள்ளட்டும் என்று என் சிந்தையில் இருந்ததே இல்லை ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஒரு சில இருக்கலாம். ஒரு சில பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளை நடத்தலாம். ஆமென். இந்த நாளும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேல் இருக்கிற பயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அவர் நம்மை அவர் நம் தேவன், அவர் நம்மை இஸ்ரவேலின் தேவன், அவர் நம்ம தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை நாம் என்று நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்பொழுது நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, முதலாவது பெற்றோர்களாக ஆண்டவரே, நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம் ஆண்டவரே, மன்னிப்பு கேட்குறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கிற தேவனே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை எந்தெந்த ஆண்டவரே விசேஷமாக அகடமிக்ஸ், அவங்க ஃபியூச்சர் எல்லாம் நினச்சோம். ஆனால் அவங்களுக்கு முதலாவது தேவன் தேவை என்பதை நாங்கள் மறந்து விட்டோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே, அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்காம இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க மன்னிச்சிடுங்கப்பா. உங்க ரத்தத்தினாலே நீங்க எங்களை கழுவுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்களும் ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை வாசித்து ஆண்டவரே, கர்த்தர் செய்த நன்மைகளை எங்களுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதலை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க ஆண்டவரே,
அனுதினமும் வேதம் வாசிக்க வேண்டும், அனுதினமும் தேவனை தேட வேண்டும், அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் அவர்கள் தேட வேண்டும் என்ற சத்தியங்களை ஆண்டவரே பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகவே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எழுந்தருளுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் கர்த்தருக்கு பயப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய வாழ்க்கைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியாய் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வேண்டுகிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம அடுத்ததாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆமேன். அப்படி பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேலே பயம் வருகிறது. ஆமேன். அந்த பயம் எதை கொண்டு வருகிறது என்றால், நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஏன் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், ஏன் அவங்க ஆண்டவரை தேட வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுதல் எதை கொண்டு வருகிறது என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில ஞானத்தை கொண்டு வருகிறது. ஆமென். பிள்ளைகள் ஸ்கூலில் போய் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது அவர்களுக்கு அறிவு வளருகிறது. ஆமென். அவர்களுக்கு எப்போ ஞானம் வருகிறது என்றால், கர்த்தருக்கு பயப்படும் போது. கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பாருங்க, யோசேப்பு சொல்லுகிறார், கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று. ஆமென். அப்போ பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு வர வேண்டும். ஐயோ, என்னை ஆண்டவர் பார்க்கிறாரு, அவருடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. யாரை பார்க்கிறாரோ இல்லையோ, என்ன அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், என்னுடைய செயல்களை அறிந்திருக்கிறார், என்னுடைய நடக்கையை அறிந்திருக்கிறார் என்று பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நடத்த வேண்டும். ஆமென். அப்படி பயத்திலே நடத்தும் போது, கர்த்தருக்கு பயந்து பிள்ளைகள் நடக்கும்போது, அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். ஞானம் என்றால் ஆங்கிலத்தில் விஸ்டம் என்று சொல்வார்கள். ஆமென். நாலேஜ் என்றால் ஒரு பொருளை குறித்து அறிவது நாலேஜ். இப்போ ஒரு ஃபோன் இருக்குன்னா, அந்த ஃபோன் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னா அதுக்கு பேர் நாலேஜ். ஆமென். இப்போ விஸ்டம் ஞானம் அப்படி என்றால்னா நம்மை குறித்து நாமே அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படின்ட்டு அறிந்து கொள்வது தான் ஞானம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல், அவர்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்பட்டார்கள் என்றால், கர்த்தருடைய வழிகளை நடக்கிற பிள்ளைகளாக இருந்தால், கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஞானம் என்ன செய்யும் என்றால், அவர்களை போஷிக்கும். அந்த ஞானம் என்ன செய்யும் என்றால், அவர்களை ஐஸ்வர்யவானாக்கும். அந்த ஞானம் என்ன செய்யும் என்றால், அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கும். இந்த ஞானம் என்ன செய்யும் என்றால், அவர்களை பரிசுத்தமாய் நடக்க உதவி செய்யும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே வருகிற நன்மையை பார்க்கும்போது அது ஞானம். ஆமென். அந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்களை நம்ம கடந்து செல்வதற்கு அந்த ஞானம் தேவை. ஞானம் இல்லாதனாலே எவ்வளோ தவறுகள், ஞானம் இல்லாதனாலே எவ்வளோ பாடுகள், ஞானம் இல்லாதனாலே எவ்வளோ கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவித்திருக்கிறோம். இந்த நாளில் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் படிக்கிற, காலேஜில் படிக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரட்டும். அந்த பயம் அவருடைய வாழ்க்கையிலே ஞானத்தை கொண்டு வரட்டும் என்று நம்ம விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல நம்ம கண்களை மூடி ஆண்டவரை பார்ப்போமா? நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஹல்லேலூயா, நம்ம ஒருமனப்படும் போது, மத்தேயு 18 சொல்லுகிறது, நம்ம ஒருமனப்படும் போது பரலோகத்தில் அது என்ன படப்படும் என்றால் கட்டவிழ்க்கப்படும். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை நமக்கு தந்தருளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 18 அதை நம்ம வாசிக்கலாம். நம்ம ஒருமனப்படும் போது கர்த்தர் அதை நமக்கு தந்தருளுகிறார். ஆமென். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் என்றால், ஒருமனை பெற்று நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே நல்ல கல்விவானுக்கான ஞானத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தந்தருளுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தருடைய கரம் வருவதாக. யாருக்கெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, பெற்றோர்களாக, அவங்க பிள்ளைகளுக்காக, பையனுக்காக, பொண்ணுக்காக, காலேஜ் படிக்கட்டும், ஸ்கூலில் படிக்கட்டும், எங்கே படித்திருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நானும் அவர்களோடு இணைந்து ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே,
ஆண்டவரே, நீதிமொழிகள் 1:7 ஆண்டவரே, நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லீரே ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழியிலே நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருடைய சத்தியத்தில் ஆண்டவரே நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, அவர்களை உங்கள் சிந்தையில் கொண்டு வாங்க. ஆண்டவரே, என் பிள்ளை எங்கே இருந்தாலும், எங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே வளரட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஒரு வேளை தூரத்தில் இருக்கலாம், அவங்க ஒரு வேளை அவங்க பக்கத்தில் இருக்கலாம், அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை காத்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஞானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. அவங்க படிப்பில் சிறந்து விளங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர கர்த்தர் ஞானத்தை கொடுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்களுடைய படிப்பில் அவங்களுடைய வாழ்க்கையில சிறந்து விளங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏதோ படிப்பின் காரியத்திற்காக மட்டுமல்ல ஆண்டவரே, அவங்க வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே, ஆண்டவரே த்ரூ அவுட் த லைஃப் அப்பா ஆண்டவரே, அந்த பிள்ளை ஆண்டானுக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமாக ஸ்கூலில் இந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற, காலேஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக, ஞானத்தினால் நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் குறைவுகளை நீர் நிறைவாக்குவீராக ஆண்டவரே. அவங்களுடைய இயலாமைகளை ஆண்டவரே ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே, அவர்களை வேதம் என்ன சொல்லுகிறது என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, ஞானத்தினால் நிரப்புங்க. நீர் அப்படியாய் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம், நீர் அப்படியாய் செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஞானத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஞானத்தை கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் சிறந்து விளங்குவாங்க என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் காத்தீர், இனியும் காப்பீர் தேவனே, என் தேவனே. இம்மட்டும் காத்தீர், இனியும் காப்பீர் தேவனே, தேவனே. இருக்கிற இடத்துல என்னோட இணைந்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை தாண்டி வந்தீரே ஆண்டவரே. இந்த மட்டும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தர் நடத்தி வந்தீரே ஆண்டவரே. எத்தனையோ ஆபத்துகளில் நடத்தினீரே, எத்தனையோ சூழ்நிலைமையிலிருந்து கர்த்தர் கிருபையாய் பார்த்து கொட்டீங்களேங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்தது, எங்கள் குடும்பத்தோடு இருந்தது, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்ததே ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? இம்மற்றும் காத்தீர், இனியும் காப்பீர் தேவனே, தேவனே. ஆண்டவரே, இம்மட்டும் எங்கள் பிள்ளைகளை நடத்தினீர், இனியும் நடத்துவீர் இயேசுவே, இயேசுவே. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். நான் முதலாவது நான் வாசித்தது போல, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சங்கீதம் 34:11 சொல்லுகிறது. அப்படி கர்த்தருடைய வழிகளை அவர்கள் பயந்து நடக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு என்ன தருகிறார் என்றால் ஞானத்தை தருகிறார். நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தர்
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்முடைய பிள்ளைகள் உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்றால் ஞானத்தை கொடுக்கிறார். ஆமென். அந்த ஞானம் என்ன செய்யும் என்றால் அவர்களை போஷிக்கும். ஆமென். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கலாம், ஐயோ என் பையன் கொஞ்சம் குறைவாக இருக்கானே, என் பிள்ளை குறைவாக இருக்காளே, என் பிள்ளைக்கு இந்த ஞானம் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் ஞானமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆண்டவரே, இதில் கொஞ்சம் குறைவுள்ளவளாக இருக்காளே. ஆஸ் அ பேரண்ட் நம்ம நினைக்கலாம், ஐயோ என் பிள்ளைகளுக்கு இது நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் நாலேஜபிளாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளலாம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால். பாருங்க, நமக்கு ஞானம் குறைவாக இருக்கும்போது இது நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நம்ம ஞானம் ஒருவேளை நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கான ஒரு ஞானம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம வேலை செய்கிற இடத்துல எப்படி நடக்க வேண்டும் என்ற ஞானம் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலில் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஞானம் இல்லாதவர்களாக இருக்கலாம். இல்லை சமுதாயத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஞானம் இல்லாதவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் சரி, வேதம் நமக்கு சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால். பாருங்களேன், உங்களுக்கு ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், யாராவதுக்கு ஞானம் கம்மியாக இருந்துச்சுன்னா, ஐயோ என்ன பண்ணுறது, ஏது செய்வது அப்படின்னு நீங்களும் நானும் திகைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். யாக்கோபு 1:5 சொல்லுது, உங்களின் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஞானத்தில் என் பையனுக்கு இந்த ஞானம் இல்லை, இந்த சப்ஜெக்டில் ஞானம் இல்லை, மேக்ஸ் சப்ஜெக்டில் அவனுக்கு ஞானமே இல்லை அவனை இங்கிலீஷ் பேசுகிறது ஞானம் இல்லை, என் பிள்ளைக்கு இந்த ஃப்ளூவன்சி இல்லை அப்படின்னு எது வேணால் இருக்கலாம். எந்த காரியமாக கூட இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். நம்ம குடும்ப வாழ்க்கையில், வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில், எல்லா இடத்துலையும் நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு பர்சனலாக தெரியும் உங்கள் பிள்ளை எதில் ஞானத்தில் குறைவாக இருக்காங்க அப்படின்னு. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரிடத்தில் நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவருடைய வேதத்தில் சொல்லப்படுகிறது, உங்கள் ஒருவன் ஞானத்தில் குறைவில்லவனாக இருந்தால். பாருங்கள், ஞானத்தில் குறைவில்லாக இருந்தால் நீ போ, ஓரமாக நில்லு. ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க டீச்சர்ஸ், நீ மார்க் எடுக்கலையா, இல்லை நீ இந்த ஒர்க் முடிக்கலையா, நீ என்ன பண்ணி ஒரு ஓரமாக நில்லு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இங்கே ஆண்டவர் பாருங்க, நீ குறைவில்லவனாக இருக்கியா, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளை இந்த மேக்ஸ் சப்ஜெக்டில் குறைவாக இருக்கான், ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளை ஆண்டவரே சயின்ஸ் சப்ஜெக்டில் ஞானம் இல்லாமல் இருக்காங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவன் நல்லா படிக்கணுங்கிற ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. டீச்சர்ஸுடைய பேச்சை கேட்டு, பெற்றோருடைய பேச்சை கேட்டு நடக்கும்படி ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கும்போது, ஆமென், அவர்கள் அதில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தால், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். பாருங்க, ஆண்டவர் எல்லாத்துக்கும் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். பாருங்க, ஆண்டவரே நான் ஞானத்தில் கம்மியாக இருக்கேன், எனக்கு இந்த விஸ்டம் பத்தாது ஆண்டவரே அப்படின்னு நீங்களும் நானும் ஜெபிக்கும்போது, ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், நம்மை கடிந்து கொள்வதில்லையா, நம்மை திட்டுவதில்லையா, ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளுவதும் ஆகிய தேவனிடத்தில் கேட்கப்படுவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இந்த வேதம் தான் நம்முடைய ஆதாரம். ஆமென். ஞானத்தில் குறைவாக இருந்தால் அவரை கடிந்து கொள்ள மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி குறைவுள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம், நாம் வேண்டிக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா.
நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை இதில் எல்லாம் குறைவாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. நீங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன், நீங்கள் என் பிள்ளையை பார்க்கிற தேவன். ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறது, அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. ஆமென். நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்தருளுங்க என்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்கப்படுவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். நம்ம கண்களை மூடி இருக்கிற இடத்துல நம்ம ஒருமனப்பட்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். இயேசுவே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாரையும் கடிந்து கொள்ளாத சம்பூர்ணமாய் கொடுக்கிற உம்மிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி யாக்கோபு 1:5 நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, ஞானத்தில் குறைவாக இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவங்க எதில் குறைவாக இருக்காங்கங்கிற நாலேஜ் கூட எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் இப்பொழுது ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிற இந்த வேலையில் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தருளுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க எந்த சப்ஜெக்டெல்லாம் வீக்காக இருக்காங்களோ, மேபி அவங்க இங்கிலீஷில் வீக்காக இருக்கலாம் ஆண்டவரே, தமிழில் வீக்காக இருக்கலாம், ஹிந்தியில் வீக்காக இருக்கலாம், சயின்ஸ் சப்ஜெக்டில் வீக்காக இருக்கலாம், மேக்ஸ் சப்ஜெக்டில் வீக்காக இருக்கலாம், சோஷியல் சயின்ஸில் இருக்கலாம். எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்காங்களோ ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களுடைய நல்ல ஞானத்தை கொடுத்தருளுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னீரே, அதே போல ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தருளுங்க என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆண்டவரே எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் என்று நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் குறைவாக இருக்கோ, எதிலெல்லாம் ஞானம் இல்லையோ ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அங்கள் படிப்பில் சிறந்து விளங்குகிறதான ஞானத்தை கொடுங்க. கர்த்தருக்குள்ள ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் ஆண்டவரே அவர்கள் பாவத்தை பார்க்காதபடி, பாவத்தில் விழுந்து போகாதபடி ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவில் வளரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் ஆண்டவரே உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, இந்த சமுதாயத்திலே உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக கர்த்தர் நீர் அவர்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்திற்கு நேராக ஓடுகிறவர்களாக, அவர்களுடைய தாளந்தை கர்த்தருக்கென்று பயன்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானத்தை கொடுத்தருளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஞானத்தை கொடுத்தருளுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியா எங்களுடைய ஜெபத்தை கேட்டபடியினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் ஞானத்தை கொடுத்தபடியினால் நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களுடைய பிள்ளைகளை நடிவடுத்தி வந்த தேவன் இன்னும் எங்கள் பிள்ளைகளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இருதயத்தை காத்து வந்த தேவன் இன்னும் நீர் காக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகள் விலகினும் பர்வதங்கள் பெயர்ந்தினும் மாறாதது கிருபையே. மலைகள் விலகினும் பர்வதங்கள் பெயர்ந்தினும் மாறாதது கிருபையே, மாறாதது கிருபையே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, இந்த மலைகள் விலகினாலும் இந்த பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ, அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கர்த்தருடைய கிருபை அவ்வளவு பெரியதாக இருக்கிறது கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று ஆண்டவரே. மலைகள் விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே தங்கி இருப்பதாக என்று ஆண்டவரை பார்த்து சொல்வோமா.
மலைகள் விலகினும் பர்வதங்கள் பெயர்ந்தினும் மாறாதது கிருபையே. மலைகள் விலகினும் பர்வதங்கள் பெயர்ந்தினும் மாறாதது கிருபையே. மாறாதது கிருபையே இயேசுவே. மாறாதது கிருபையே. மலைகள் விலகினும் பர்வதங்கள் பெயர்ந்தினும் மாறாதது கிருபையே. மாறாதது கிருபையே இயேசுவே. ஆண்டவரே, மலைகள் விலகி போகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மேல் இருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க சமூகத்தில் நாங்கள் உம்மை நோக்கி விண்ணப்பிக்கிறோம், உம்மை நோக்கி ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நோக்கி வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபா ஷேகெடெலே ரபா. ஓ இயேசுவே, ஆண்டவரே, ஷாகனாமா கதோலோரபோ. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், அவங்க என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அவங்க ஒர்க் அவங்க சரியாக செய்ய வேண்டும். ஆமென். அவங்களுக்கு டெய்லி ரொட்டைனில் அவங்களுடைய டெய்லி லைஃப்பில், ஸ்கூல் லைஃப் ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆகட்டும், அந்த டெய்லி ரொட்டைன்ஸில் அவங்க செய்யக்கூடிய காரியங்களை, அவங்க செய்யக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும். ஆமென். நம்ம சோம்பேறியாக இருந்துட்டு நான் ஜெபித்தா போதும் நான் பாஸ் பண்ணிடுவேன், நான் ஜெபித்தா போதும் எனக்கு மார்க் வந்துவிடும் அப்படின்ட்டு நம்ம முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. ஆமென். நாம் செய்கிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆமென். சோம்பேறியாக வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தர் எனக்காக எக்ஸாம் எழுதுவார், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று நாம் நினைக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் செய்கிற வேலைகளை நாம் செய்ய வேண்டும். விசேஷமாக நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பாருங்க, குதிரைகள் யுத்தத்துக்காக ஆயத்தப்படும். ஆமென். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆமென், பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும், உங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் ஆயத்தம் பட வேண்டும், பைபிள் படிக்க நீங்கள் ஆயத்தமாக வேண்டும், காலையில் எழும்பி ஜெபிக்க நீங்கள் ஆயத்தமாக வேண்டும், நான் பரிசுத்தமாக வாழ போகிறேன் என்று உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி நீங்கள் ஆயத்தமாக வேண்டும், நான் சமாதானத்தோடு இருப்பேன் என்று நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். என்னுடைய ஒர்க்ஸை யாருக்குமே கொடுக்க மாட்டேன், என்னுடைய ஒர்க்ஸை நான் நேர்த்தியாக நான் செய்து முடிப்பேன் என்ற அந்த மனப்பான்மையோட நாம் அதற்காக ஆயத்தமாகும் போது, ஆமென், வேதம் சொல்லுகிறது அழகாக, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். நீங்களும் நானும் ஆயத்தமாகும் போது மட்டுமே தான் ஜெயம் கர்த்தரால் வரும். ஆமென். நம்முடைய சூழ்நிலைமை எடுத்துக்கலாம். நம்ம நீங்கள் 10th படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், 12th ஆர் எனி காம்படிஷன் எக்ஸாம்ஸில் எழுதுகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆயத்தமே ஆகலை, அதற்காக நீங்கள் ப்ரிப்பேரே ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தர முடியாது. ஆமென். நீங்கள் ஜெபிக்கிறதுனால நீங்கள் ஆயத்தமாக இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு இருந்து உங்ககிட்ட ஒரு ஜெயம் வராது. ஆமென். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஆயத்தப்பட வேண்டும். நாம் ஆயத்தப்படுத்தி ஆயத்தத்தோடு இருக்கும்போது, நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்களும் நானும் இருக்கும்போது ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆமென். ஆண்டவரை நீங்களும் நானும் ஏமாற்ற முடியாது. நம்முடைய ஹோம்ஒர்க்ஸ் நாம் செய்தாக வேண்டும், நம்முடைய எக்ஸாம்ஸ்க்கு நாம் படித்து ஆக வேண்டும். ஆமென். நமக்குன்னு ஒரு சில கடமைகளை இருக்குது, அதில் நாம் ஆயத்தப்படும் போது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்களும் நானும் ஆயத்தமாகும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்றால், ஆண்டவருடைய கரத்திலிருந்து அந்த யெகோவா நிசி என்ற தேவன் நமக்கு என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார், ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தராலே ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. ஆமென். இத்தனை நாள் பிள்ளைகளாக நீங்களும் என்ன பண்ணியிருக்கலாம், ஆயத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைய நாளில் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இத்தனை நாள் ஆயத்தம் இல்லாமல் இருந்துட்டேன், ஆண்டவரே நான் படிக்காமல் இருந்துட்டேன், நான் எனக்கு இருக்கிற இந்த பொறுப்பை நான் செய்யாமல் இருந்துட்டேன், ஆண்டவரே இந்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் மன்னிங்க, நான் ஆயத்தப்படுறதுக்கு எனக்கு கிருபையை தாங்க, எனக்கு பலத்தை தாங்க,
ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ. மேன், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும். நீ பலனுள்ளவனாகிலும் நீ பலன் இல்லாதவனாகிலும் நீ எப்பேற்பட்ட சூழ்நிலைமையில இருந்தாலும் உதவி செய்வது எனக்கு லேசான காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். நான் குறைவுள்ளவனாக இருந்தேன் ஞானத்தில். படிப்பு எனக்கு சுத்தமாக வராது. ஆமென். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால, ஆண்டவர் ஞானத்தை கொடுத்ததுனால இன்று அநேகருக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஆமென். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். நாம் நம்ம காரியங்களுக்கு ஆயத்தமாகும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, நீங்க 10th எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகலாம், நீங்கள் 12th எக்ஸாம்ஸுக்காக ப்ரிப்பேர் ஆகலாம், இல்லை இந்த இயர் எண்டுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி கொண்டு இருக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணுகிற உங்களோடு கர்த்தர் இருப்பார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். நம்ம கண்களை மூடி, ஆண்டவரே இத்தனை நாள் நான் ஆயத்தம் இல்லாமல் இருந்துட்டேன் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் ஆயத்தம் இல்லாமல் இருந்துட்டாங்க ஆண்டவரே, பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஞானம் இல்லாமல் நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் ப்ரிப்பேர் பண்ண கர்த்தர் உதவிக்கு செய்யுங்க. கர்த்தர் எனக்கு சொல்லித்தாங்க, கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுங்க, கர்த்தர் எனக்கு நல்ல பலத்தை கொடுங்க, நல்ல சரீர சுகத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்களும் நானும் அதில் நமக்கு கொடுத்துருக்கிற வேலையில் நாம் ஆயத்தம் ஆகும் போது, ஆமென், கர்த்தர் நம்மளோடு இருந்து நமக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். நம்ம கண்களை மூடி இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இல்லை பெற்றோர் அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே நேரமாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் எத்தனையோ தோல்விகளை சந்திச்சிருக்கலாம் ஆண்டவரே, அதெல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்தருளுங்க. சோம்பேறித்தனமாக இருந்த எல்லா வாழ்க்கையை மன்னித்தருளுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் மனதுருகுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஆண்டவரே, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரிடத்திலும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்திலும் கேட்க கடவன் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் நல்ல ஆயத்தமாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் மேற்கொண்டு இருக்கிற படிப்பில் ஆண்டவரே, அந்த எந்த கிளாஸாக இருக்கட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஆயத்தமாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அனுதினமும் ஆயத்தமாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே ஜெயத்தை காணும்படியாக அவர்கள் ஆயத்தமாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஜெயத்தை கொடுங்கப்பா. ஜெய கிறிஸ்துவே, ஆண்டவரே ஜெயத்தை கொடுங்க. சிலுவையில் வெற்றி சிறந்த எங்கள் இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுங்க. அவங்க நல்லபடி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்களுடைய டெய்லி டுடே ஒர்க்ஸை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. அதற்கு ஆயத்தமாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனதளவிலும் ஆண்டவரே, இருதயத்தின் அளவிலும் ஆண்டவரே, சரீர அளவிலும் ஆண்டவரே, அவர்கள் ஆயத்தப்பட ஆண்டவரே, ஆண்டவரே, தடையாக இருக்கிற எல்லா தடைகள் நஸ்ரேனாகி இயேசுவின் நாமத்தினாலே எப்பொழுது அந்த தடைகள் மாறுவதாக. ஆண்டவரே, அது மொபைல் கட்டாக இருக்கலாம் ஆண்டவரே, பாவ கட்டாக இருக்கலாம் ஆண்டவரே, கீழ்ப்படையாமையா இருக்கலாம், எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லாத்தையும் அவமாக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஆயத்தப்படாதபடி சோம்பேறித்தனம் படுத்த வைக்கிற எல்லா பிசாசுகளை நான் சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் ஆயத்தமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தருடைய ஜெயத்தை காணட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷேகேடேலே ரெபே கேடேரெபே ஓ ரோபோ போபோ ஷேகேடேலே கேடேலே ரெபே ஓ ரபா பாபா ஷேகேடேலே. ஒரு சில வசனங்களை நாம் சொல்லி என்ன பண்ண போகிறோம் என்றால் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும் என்றால், பிள்ளைகளே, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனிங்கள். தகப்பனுடைய போதகத்தை கேட்டு. ஆமென். பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பெற்றோரை பார்த்து உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அமைதியாரு, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லாதபடி வேதம் சொல்கிறது. பெற்றோருடைய போதகத்தை, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு.
உங்களுடைய தகப்பனுடைய போதகத்தை கேட்டு, உங்கள் பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அவர்களுடைய சொல்லை கேட்டு புத்தியை அடியும்படி கவனியுங்கள். நம்ம அவங்களுக்கு கவனிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய செவிகளை அவர்களுக்கு சாய வேண்டும். நான் என் அம்மா பேச்சே கேட்க மாட்டேன், என் அப்பா பேச்சே கேட்க மாட்டேன், என்னுடைய பெற்றோருடைய பேச்சை நான் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அப்படி நாம் கேட்கும்போது ஆண்டவர் அது நமக்கு என்னவாக முடியும் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக முடியும். அப்படி கேட்காத பட்சத்தில் அது நமக்கு சாபமாக முடியும். ஏனென்றால் நம்முடைய பெற்றோர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஆண்டவரே இத்தனை நாட்கள் என்னுடைய பெற்றோருக்கு நான் கீழ்ப்படியல, அவங்க பேச்சை நான் கேட்டே பார்க்கல அப்படின்னு நீங்களும் நானும் இருந்தீங்கன்னா, ஆண்டவருக்கு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னுடைய பெற்றோருடைய பேச்சை கேட்க போகிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி, பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு, ஆண்டவரே அவருடைய போதகத்தை அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நான் நடக்கிறேன் ஆண்டவரே, புத்தியை அடியும்படி கவனமாக இருங்கள். நல்ல புத்தி வரணும்னா நம்ம பெற்றோர்களுடைய பேச்சு நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கலாம். பிள்ளைகள் எல்லாம் இணைந்து என்னோட ஜெபிங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற அந்த சாபத்தை நான் சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே அந்த பிசாசின் வஞ்சகத்தை நான் சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய பெற்றோர்களுடைய பேச்சை கேட்கட்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி, பிள்ளைகளே தகப்பனுடைய போதகத்தை கேளுங்கள் என்று சொல்லுது போல கேட்டு ஆண்டவரே புத்தியை அடியும்படி கவனமாய் இருங்கள் என்றது போலப்பா, அங்கே புத்தியை அடைந்து கொள்ளட்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே பெற்றோருடைய பேச்சுகளை ஆண்டவரே பெற்றோர் சொல்லுகிற காரியங்களை அவங்க கேட்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நல்ல புத்திமான்களாக ஆண்டவரே அவர்கள் சிறந்து விளங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால. ஆண்டவரே நீர் அப்படியாய் செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே அவங்களுடைய எல்லா கீழ்ப்படியாமை தூக்கி போட்டுட்டு ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக ஆண்டவரே நீர் மாற்றிட்டீங்க, எங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றிட்டீங்க. ஆண்டவரே கீழ்ப்படியாமல் இருக்கிற என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கீழ்ப்படியாமல் இருக்கிற ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தாவே நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே கர்த்தர் தயவாய் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே செய்கிறதை கர்த்தர் ஆண்டவரே அவர்களை உணர்த்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஆண்டவரே அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்படியாய் செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷேகேடேரபே ஹல்லேலூயா. இம்மட்டும் காத்தீர் இனியும் காப்பீர் தேவனே எங்களுடைய பிள்ளைகளே ஆண்டவரே இம்மட்டும் காத்தீர் இனியும் காப்பீர் தேவனே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். இம்மட்டும் நடத்தினீர் இனியும் நடத்துவீர். எல் ரோஹி எல் ரோஹி எல் ரோஹி எல் ரோஹி. ஆண்டவரே இம்மட்டும் எங்களுடைய பிள்ளைகளை காத்து வந்தீரே. எபினேசரே எகோவா நிசி எங்களுடைய தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களும் கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்ம இன்னொரு 2 காரியங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால் நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்க பிள்ளைகள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருப்பதுன்னா பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமாக. கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் டீனேஜர்ஸாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி,
ஆண்டவருக்கு எப்படி பிரியம், நான் எப்படி how I should be pleaseful to God அப்படின்னா ஆண்டவருக்கு எது பிரியம் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்க. பாருங்க, எல்லா காரியத்திலும் எல்லா காரியத்திலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அவங்க எதை சொன்னாலும் நம்முடைய நன்மைக்காக சொல்லுவாங்க. எதை செய்தாலும் நமக்கு அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்ம விசுவாசித்து ஆமென் கீழ்ப்படியும் போது, பாருங்க, நம்ம பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் போது ஆமென் எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படியும் போது அதோடைய நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்றால், அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. கொலோசியர் 3:20 சொல்லுகிறது, நீங்களும் நானும் நம்முடைய பெற்றோர்களுக்கு ஆமென் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் பெற்றோர்களுக்கு ஆமென் நம்ம எல்லாரும் இணைந்து நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் போது அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்றால் அது பிரியமாய் இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். இத்தனை நாட்கள் பெற்றோர்களை பேச்சை கேட்காம இருந்திருக்கலாம், அவங்க சொல்கிறத நம்ம காது கொடுத்து கூட கேட்காம இருந்திருக்கலாம். இன்றைக்கி நாம் என்ன செய்யணும் என்றால் நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நான் இதற்கெல்லாம் கீழ்ப்படியலை, எங்கள் அம்மா இதை சொன்னால் நான் கேட்கவே மாட்டேன், எங்கள் அப்பா சொன்னால் கேட்கவே மாட்டேன், மொபைல் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் நான் கேட்குறதே இல்லை, ஆண்டவரே என்னை படின்னு சொல்கிறாங்க நான் கேட்குறதே இல்லை, அப்பா வாங்கித்தரேன்னு சொல்கிறாங்க இல்லை அடம்பிடிச்சி இப்போவே வேணும் அப்படின்னு நான் அழுது போராடி அவங்களுடைய சத்தத்துக்கு கேட்கவே மாட்டேங்க, அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குற ஒரு மனப்பான்மையிலே இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். என்னன்னா நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படிய வேணும். ஆமென். அவங்க கீழ்ப்படுகிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, நம்ம கீழ்ப்படுகிறதுனால அது கர்த்தருடைய பார்வைக்கு, பாருங்கள், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, அவருக்கு இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்த கர்த்தருடைய பார்வையில் அது எப்படி இருக்குதுன்னா பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம் கர்த்தருடைய பார்வையில் பிரியமுள்ளவர்களாக இருப்பது. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். கொலோசியர் 3:20 பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்களை பெற்றவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள். ஆமென். உங்களுடைய பெற்றோர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள். பாருங்கள், நம்முடைய பெற்றோர்களுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியும் போது ஆமென் அது நம்முடைய வாழ்க்கைகளை நன்மை கொண்டு வரும், அது நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை கொண்டு வரும், அது நம்முடைய வாழ்க்கையில் கனத்தை கொண்டு வரும். அது எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவருடைய பார்வைக்கு அது எப்படி இருக்கிறது என்றால் அது கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. பாருங்கள், அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புகிறார். ஆமென். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படியாவது பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கொலோசியர் 3:20 பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னது போல, ஆண்டவரே பிள்ளைகளே, நான் இப்பொழுது சொல்லுகிறேன், பிள்ளைகளே, வாலிபர்களே, ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். கொலோசியர் 3:20 பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று போலப்பா, அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிரியமாய் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே என் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கணும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, உங்களுக்கு நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ஐ ஷுட் பி ப்ளீஸ்ஃபுல் டு யூ லார்ட். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஆண்டவரே ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்கணும் என்று நான் விரும்புகிறேனே இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியங்களும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை கொலோசியர் 3:20 ஆண்டவரே, என்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நான் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, நீர் அப்படியாய் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, கீழ்ப்படுகிற பிள்ளையாய் மாற்றுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியாய் செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கீழ்ப்படியாதபடி இருக்கிற எல்லா தடைகள் நஸ்ரேனாகி இயேசுவின் நாமத்தினை எல்லாம் அவமாய் போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். கடைசியாக நம்ம ஒரு ஜெபத்தை ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க அகடமிக்ஸ்க்காகட்டும், அவங்களுடைய ஃப்யூச்சருக்காகட்டும் நமக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. ஆமென். இப்போ புதிதாக ஸ்கூலை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபீஸ் கட்ட வேண்டிய தருணத்தில் இருப்போம். நம்ம என்ன செய்வது, நம்ம ஏது செய்வது என்று நம்ம பெற்றோர்களாகி நீங்களும் நானும் நம்ம யோசித்து கொண்டு இருப்போம், கலங்கி கொண்டு இருப்போம், துக்கப்பட்டு கொண்டு இருப்போம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பாருங்க, நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நம்ம கவலைப்படாமல் நம்ம அந்த காரியத்தை, நமக்கு என்ன தேவை இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது சந்திக்கப்பட, இந்த ஃபீஸ் காரியம் சந்திக்கப்பட, இது அவங்களுடைய வாழ்க்கையில் இது தேவையாக இருக்க ஆண்டவரே அப்படின்னு நமக்கு அநேக தேவைகள் இருக்கலாம். அந்த தேவையை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. ஆமென். கவலைப்படுகிறது அது பாவம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது. ஆனால் நமக்கு இருக்கிற தேவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய கரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் என்றால், நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிற எல்லா ஆண்டவரே ஃபீஸுக்கான காரியத்துக்காகவும், அட்மிஷன்ஸ்க்காகவும், ஆண்டவரே அவங்க ஹையர் ஸ்டடீஸ் ஆகட்டும், ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல ஆண்டவரே. நாங்கள் அவங்களை குறித்து கவலைப்பட போகிறது ஆண்டவரே. ஸ்திரீயானவள் தன் பிள்ளையை மறந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் விண்ணப்பிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஸ்கூலுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கும் எல்லா ஆண்டவரே வசதி வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் நல்லபடி வளர ஆண்டவரே, நல்லபடி அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தாவே, அவங்களுடைய ஃபீஸ் எல்லாம் சந்திக்கப்பட ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் முன்னேற, அவங்க படிப்புக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, பெற்றோர்களாகிய நாங்கள் அதை குறித்து கவலைப்பட போவதில்லை. கர்த்தர் பார்த்துக்கொள்வீராக ஆண்டவரே. அவங்க ஃபீஸ்க்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருளுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிலெல்லாம் குறைவாக இருக்காங்களோ எதிலெல்லாம் ஆண்டவரே குறைவுள்ளவர்களாக இருக்காங்களோ அந்த குறைவுள்ள கர்த்தருடைய ஞானம் வருவதாக, கர்த்தருடைய பலன் வருவதாக, கர்த்தருடைய சுகம் வருவதாக ஆண்டவரே. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய பலன் வருவதாக, சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய சுகம் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே எங்கு வாழ்ந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு, கர்த்தரோடு இசைந்திருப்பதற்கு ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, அழைக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே, ஒரு நோக்கத்தோடு ஒரு ஸ்கூலில் கொண்டு போயிருக்கீங்க ஆண்டவரே. நோக்கத்தோடு அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை செய்திருக்கீங்க ஆண்டவரே. அது எல்லாவற்றிலும் அவங்க சிறந்து விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தாவே நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, எங்களுடைய தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜபத்திற்கும் ஆமென் என்றும் பதில் தருகிற எங்கள் தேவமே, நீதிமான்கள் செய்கிற எல்லா ஜபத்திற்கும் கர்த்தருடைய செவிகள் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஜபத்தை நீர் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவரே. எங்களை நீர் நேசிக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை போஷிக்கிறபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் எங்களுடைய பிள்ளைகளை நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்கு மேலும் நீங்கள் நடத்த போறீங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான எல்லா பணக்காசு தேவைகளை கர்த்தர் சந்திக்க போறீங்க ஸ்தோத்திரம். அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ ஆண்டவரே, அதெல்லாம் நீங்கள் சந்திக்க போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் ஆமென் என்றும் ஆண்டவரே நீர் பதில் கொடுப்பதற்காக கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மட்டும் எங்களோடு இருந்தீரே ஆண்டவரே, எங்களை காண்கின்ற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் கர்த்தாவே விசேஷமாக ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, அவர்கள் விசுவாசத்திலும் பரிசுத்திலும் ஆண்டவரே
கர்த்தருடைய பார்வைக்கு அப்பா, கர்த்தருடைய பார்வைக்கு அவங்க ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் குற்றமில்லாதவர்களாக வாழட்டும் ஆண்டவரே, குற்றமில்லாதவர்களாக வாழட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் ஆண்டவரே, ஆண்டவரே யோசுவாவை போல எழும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளட்டும், கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கட்டும் என்று, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் அப்படியாய் செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், நீர் ஜெபத்தை கேட்டபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் ஆண்டவரே, எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்களுடைய பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.